ஸ்ரீ கந்த புராணம் 10ஆம் பகுதி. அஜாமுகியின் புதல்வர்கள். அஜாமுகி துர்வாச முனிவரை வழிமறித்து தன் இச்சைக்கு அடிபணிய கூறினாள். தவ சிரேஷ்டரான அவர் இந்த கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினாள். இதன் விளைவாக அவளுக்கு இல்வலன் வாதாபி என்ற மக்கள் பிறந்தனர். அவர்கள் தன் தந்தையின் தவ பயன் முழுவதையும் தங்களுக்கு தர வேண்டினர். அவரோ மறுத்தார். எனவே அவரை கொல்லவும் துணிந்தனர் அவரின் மைந்தர்கள். படு கோபக்காரரான துர்வாச முனிவர், என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் என்று சாபமிட்டார். பின்னர் இல்வலன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் இருந்து தன் இளவலான வாதாபியை வெட்டி அக்னி குண்டத்தில் போட்டான். அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மதேவரிடம், பிரம்மனே, நான் எத்தனை முறை என் தம்பியை கொன்றாலும் நான் அழைக்கும் போது உயிர் பெற்று வரும் வரம் தர வேண்டும் என்றான். அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது. இல்வலன் அந்தணர்களை தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்து தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும் தான் அளிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்றும் கூறுவான். வாதாபி உணவு வடிவில் அந்தணர்களின் வயிற்றிற்குள் போய் அவர்களின் வயிற்றை கிழித்து வெளியே வருவான். இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலரை கொன்று குவித்தான். இப்படியாக அசுர வம்சம் செய்த அட்டூழியம் பெருகியது. ஒரு சமயத்தில் தேவேந்திரனின் மனைவி இந்திராணியை கண்ட சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான். அவர்கள் ஓடி ஒளிந்தனர். பின்னர் சாஸ்தாவின் அருளால் அவள் தப்பிக்க வேண்டியதாயிற்று. தேவி இந்திராணியை காப்பாற்ற சிவமைந்தரான சாஸ்தாவின் காவலர் மகாகாலர் சூரனின் தங்கையான அஜாமுகியின் கையை வெட்டிவிட்டார். இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை வளர்ந்தது. தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் பலரை சூரன் கொன்றான். ஆனால் அவர்கள் அமிர்தம் அருந்தியதன் பலனாக மீண்டும் எழுந்துவிட்டனர். வேறு வழியின்றி அவர்களை தன்னாலான மட்டும் கொடுமை செய்தான் சூரபத்மன். தேவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி சூரர்கள் இந்த அளவிற்கு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால் தான் அவர்களை அழிக்கவும் முடியும். எனவே அவரை அணுகுவதென முடிவு செய்தனர். எல்லோருமாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றனர். நந்தி தேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்தித்தனர். 10ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.